ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கிரகங்களுடைய பெயர்ச்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இப்ப மெயினா நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான கடக ராசியிலிருந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னா 31/7/2024 பயிற்சி ஆகிறார். தமிழ் மாசத்துக்கு ஆடி மாசம் 15ஆம் தேதி அவர் புதன்கிழமை பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சியாகி 24/8/2024 வரைக்குமே ஒரு ராசியில பயணம் செய்கிறார். இந்த பயணம் செஞ்சு இந்த சுக்கிரனுடைய காரகம் என்னென்ன, இத்தனை கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அது இல்லாம வருஷ பலன், மாத பலன் எல்லாம் நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது என்ன செய்யும், அதனுடைய காரகம் என்னென்ன, சுக்கிரனுடைய பணி என்னென்ன, அதாவது பாத்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டுல சந்திரன், செவ்வாய், குரு 3மே இருக்கு. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு. 5ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா புதன், சுக்கிரன் 2 பேருமே இருக்கு. கன்னியில பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் பயணம் செய்யறாரு. அதே இது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று கும்ப ராசியில பயணம் செய்யறாரு. ராகு பாத்தீங்க அப்படின்னா கடைசி, அதாவது காலபுருஷ தத்துவோடு 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவான் பயணம் செய்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி தன்மை உண்டு. இந்த தனித்தனி தன்மையாகப்பட்டது இந்த ஒவ்வொரு பிரதிபலிப்பும், அந்த கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்ம உடம்புல பிரதிபலிக்கும். பிரதிபலிக்கிறதுனால விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு, நடக்கக்கூடிய தசாபுத்தியினுடைய அமைப்பு, இந்த கிரகங்கள் 12 கட்டத்துக்கு எங்கெங்க கோச்சார பிரகாரம் வருது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு, இதெல்லாம் வச்சு விதி ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் ரொம்ப துல்லியமா இருக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி காலபுருஷரின் தத்துவப்படி பாத்தீங்க அப்படின்னா 7வது ராசி. 7 என்பது ஒரு ஜாதகருக்கு கலத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 7ஆம் வீட்டு அதிபதி தான் சுக்கிரன், அதாவது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியும் ராசிநாதன் சுக்கிரன் தான். ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் ராசிநாதன் சுக்கிர பகவான். அவர் உங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10 என்பது தொழில் ஸ்தானம், 11 என்பது லாபஸ்தானம். அப்ப அந்த 11ஆம் இடத்துக்கு புதன், சுக்கிரன் 2 பேருமே பயிற்சியாகி இருக்காங்க அப்படின்னா, அவங்க 2 பேருமே பார்வை என்பது 7ஆம் பார்வை மட்டுமே. உங்களுடைய 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக அவர் 2 கிரகமே பார்க்கறதுனால நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு நீதி, நியாயம், நேர்மை, பேச்சு, வார்த்தை எல்லாமே ஒரு நியாயமான கோரிக்கைகள்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செயலா இருக்கும். ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம். ஒரு கிரகத்தை பொறுத்தவரை ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா 0% மதிப்பு. ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% மதிப்பு. அதே ஒரு கிரகம் உச்ச பலம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை அதை தந்துட்டு போயிடும். அப்போ ஒரு தசாபத்திலேயோ கோச்சாரத்திலேயோ அது உச்ச பலனை கொடுக்குது அப்படின்னா அதனுடைய வருமானங்கள் எப்படி இருக்கும்? நல்ல நிலையில இருந்து அந்த உச்ச பலனை கொடுத்தா 200 மடங்கு. ஒரு மனுஷன் இப்ப சுக்கிர மகாதசை 20 வருஷம் அப்படின்னா 20 வருஷத்துல
ஒரு 25 வயசுல ஆரம்பிக்குது அப்படின்னா 45 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் அவன் என்ன சம்பாதிக்கிறானோ அதை 20 வருஷத்துல கொடுத்துட்டு போயிடும் அது ஆட்டோமேட்டிக். அப்ப அவருடைய வருமானம் எல்லாமே எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா அவர் நல்ல வருமானத்தை பண்ணி வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராகிடுவார். ஆடம்பரமான வாழ்க்கை, வண்டி வாகனங்கள், நல்ல பெரிய வீடு, பெரிய வாகனங்கள், நல்ல படிப்பு, குழந்தைகள் எல்லாம் அப்படி ஒரு வாழ்க்கை போகும்போது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம். அவரவருடைய கர்மவினையை பொறுத்து, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் போன ஜென்மத்துல நல்லது செஞ்சிருந்தா இந்த ஜென்மத்திலேயே நல்லா தான் இருப்பேன். போன ஜென்மத்துல வந்து என்னுடைய, அதாவது ஒரு ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தாத்தாவாலேயோ அப்பாவாலேயோ இல்லை அவராலேயோ இந்த கர்ம வினைகள் அனுபவிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை அனுபவிச்சு தான் தீரணும். என் வாழ்க்கையில எனக்கு நல்லதே நடக்கலை, இந்நேர வரைக்கும் எனக்கு 45 வயசாகுதுன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்போ அவருக்கு வந்து நல்லதே நடக்கலை அப்படின்னா அவரவருடைய கர்ம வினையும் ஒன்று இருக்கு. முதல்ல ஜாதகத்தை, விதி ஜாதகத்தை பார்க்கணும். விதி ஜாதகத்துல ஏதேனும் குறைபாடுகள் இருக்காங்கிறத பார்க்கணும். குறைபாடுகள் இருந்தும் பரிகாரத்துக்குள்ள இருக்காங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை சரி பண்ணும் பொழுது, அந்த ஒரு சுமைகளை பரிகாரமா செய்யும் பொழுது சுமைகள் குறையும். இதுதான் பரிகாரம். அப்ப அவருடைய வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். திருமணமே ஆகலை, 45 வயசு வரைக்கும் திருமணமே ஆகலை, அந்த குடும்பத்துல உள்ள யாருக்குமே திருமணம் ஆகலை. அப்ப என்ன ஆகும்? குடும்பத்துல எதையோ சாபக்கேடு இருக்கும். சாபக்கேடை தவிர வேற எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அப்படி பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பெண் சாபம், இப்போ குரு சனி பிரம்மகத்தி தோஷம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கலத்திரத்துகளை பாதிக்க பார்க்கும். இந்த பெண் சாபமும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது பரிகாரத்துக்குள்ள இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு சில வேலைகள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு. அதை சொல்லலாம். நமக்கு கீழேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் வருது, அதை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஆலோசனைகளா இருக்கட்டும், ஜாதகம் பார்க்கறதா இருக்கட்டும், ஜாதகம் எழுதக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நீங்க தொடர்பு கொண்டு பண்ணும் பொழுது உங்களுடைய மாற்றங்கள் நல்லதா இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ஜாதகத்தினுடைய ஆலோசனைகளா இருக்கட்டும், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அந்த கமாண்ட்ல நிறைய பேர் பண்றீங்க, நமக்கு அட்டன் பண்ண முடியாமையும் போயிடுது, டைம் இருக்கிறது இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாதகம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த பார்க்கும் பொழுது தோஷங்கள் உருவாகின தோஷங்கள்லாம் நம்ம சொல்லி, நம்ம மூலியமா சொல்லி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் கழிச்செல்லாம் கரு உருவாகி குழந்தைகள் பிறந்திருக்கு. அப்ப நம்ம சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே நல்லதா நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, எந்த ஜோதிடரை எடுத்தாலும் ஜோதிடரை தொடர்பு கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டியாக இருப்பார். இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்னி ராசிக்கு, இந்த துலாம் ராசிக்கு நீதி, நியாயம், நேர்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் பேச்சாற்றல் மூலியமாக ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை, பேச்சுல ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த துலாம் ராசிக்கு. அதிக மேடை பேச்சு, பட்டிமன்றம், இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் பாருங்க துலாம் ராசிக்காரங்க நிறைய இருப்பாங்க. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வையிடுறார், உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுறார், உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வையிடுறார். 12ஆம் இடத்தை பார்வையிடும் பொழுது வெளிநாடு, வெளியூர், வெளியில போறக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும். உள்ளூரை விட்டுட்டு வெளியூர்ல போய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த சம்பாத்தியம் இரட்டிப்பாக்குறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கூட உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள், வெளியில போய் தங்கி படிக்கக்கூடிய விஷயங்கள், வேலையில ப்ரமோஷன் நடக்கிறது, சம்பள உயர்வு நடக்கிறது, கவர்மெண்ட் வேலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு, இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். 2 அப்படிங்கிறதுனால தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், அடிப்படை கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லதா நீடிக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயினுடைய உடல்ல மாற்றங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும்.
அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுமூகமா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு. ஆடி மாசம் 15ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஆடி மாசம் என்பது ஒரு பித்திருக்களுக்கு உகந்த ஒரு மாதம்னு கூட சொல்லலாம். இந்த ஆடி மாசத்துல வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஒரு நபர்கள் யாரா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாவே ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசம் என்பது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாசம் இந்த 6 மாத காலங்கள் தட்சிணாயன காலமாகவும் 6 மாத காலங்கள் தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுது, அதுவும் இரவு பொழுது, ஒரு நாள் இரவு பொழுதாகவும், தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி இந்த 6 மாத காலம் தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுதாகவும் உத்தராயண காலமாகவும் பயன்படுது. இந்த ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் இந்த இறந்த முன்னோர்கள், உங்களுடைய முன்னோர்கள் யாராரு இறந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் திதி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஆடி அமாவாசை. அதாவது இந்த 6 மாசத்துல இறந்தவங்களுக்கு இந்த ஆடி அமாவாசையில கொடுக்கலாம். தை அமாவாசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தராயண காலத்துல இறந்தவங்களுக்கு கொடுக்கலாம். இதுல யாருக்கு எந்தெந்த வருஷத்துல கரெக்டான திதி அந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுதோ அதை பயன்படுத்தி கரெக்டா கொடுக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஆடி மாசம் 15ஆம் தேதி நவமி தீதின்னு வச்சுக்கோங்க. நவமி தீதியில இறந்தால் அதே நவமி தீதியில ஆடி மாசத்துல எப்போ வளர்பிறையா தேய்பிறையா அப்ப வரக்கூடிய நவமி தீதியில தான் திதி கொடுக்கணும். அதுதான் கரெக்டான பாயிண்ட். தேதியை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது, திதியத்தான் கணக்கு பண்ணணும். அது 15 நாள் முன்னாடி வர, 10 நாள் முன்னாடி வர, பின்னாடி வர கூட வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திதி கொடுக்கறதா இருக்கட்டும், தர்ப்பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த திதி பார்த்து கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா அமையும். இதுல சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள் உண்டு. சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுடைய நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த நேரத்துல பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ல செவ்வாய் இருந்தா தோஷம்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து மாங்கல்யத்தை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு உண்டு. இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும். சுவாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம். ராகு என்பது காளின்னு கூட சொல்லலாம். இந்த காளி தேவியுடைய அருள் பெற்று செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை தரும். உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் குறைகள் எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும் இந்த ராகுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே பேச்சுவார்த்தையில பேச்சாற்றல் மூலியம் அடுத்தவர்களை கவரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அப்ப அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து நல்ல பேர் வாங்கிடுவாங்க ஒருத்தர்கிட்ட. அந்த நல்ல பேர் வாங்குறது எல்லாரும் வாங்க முடியுமா? அப்படி வாங்க முடியாதுல்ல. அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கள்ட்ட கூட அவங்க நல்லா போய் பேசி நல்ல ஒரு அனுகூலத்தை பெற்றுருவாங்க. அப்போ இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து குருவுடைய நட்சத்திரக்காரர்கள். குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நல்ல சுபரான தேவகுரு, அதாவது அராஜகம் இல்லாம அன்பால சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் செய்வாங்க. அப்போ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலுமே பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிற வரைக்குமே வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய கர்ம வினை என்னவோ அதை மீறி எதுவுமே செயல்படாது. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு பலன் இல்லை என்பதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.